எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை குடிகார பழக்கத்தில் இருக்கிற கணவனோடு நீ போராடி கொண்டிருக்கிறாயா? அந்த கணவன் ரட்சிக்கப்படுவதற்கு, கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு என்ன வேணாலும் நான் செஞ்சிட்டேன் பாஸ்டர், ஐயா அந்த மனுஷன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த செய்தி உனக்கானதுதான். குடி பழக்கத்தில் இருக்கிற கணவன்மாரை கர்த்தருக்குள் ஆதாயம் செய்வது எப்படி? அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கி அவரை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு என்னுடைய பங்கு என்ன, மனைவியின் பங்கு என்ன என்பதை குறித்து இன்றைய நாளில் சத்தியத்தை தியானிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்க வேதம் சொல்லுகிறது, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத கணவன். மனைவிக்கு கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? உன் கணவர் ரட்சிக்கப்படல, உண்மைதான். ஆனா அவருக்கு நீ போதிக்கிறதை காட்டிலும், அவருக்கு சொல்லி சொல்லி நான் தவிச்சு போனனே அப்படின்றதை காட்டிலும், அவருக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. மனைவியே, உனக்கு கஷ்டமானது தான் குடிகார கணவன் என்று சொல்லும்போது ரட்சிக்கப்படாத கணவர்களை கையாளுவது என்று சவால் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு என்ன பண்ணுவான்? பயபக்தியாக நடந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. இதை அநேக விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? நான் கர்த்தருக்குள்ள நடக்கிறேன், நல்ல பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன்ல, இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஆகிலும் நீங்கள் டீல் பண்ணும்போது, அந்த கணவர் ரோல் ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றதோடு முதல்ல அவங்களுக்கு உபதேசிக்கிறதை நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு நீ நிறைய நம்ம டீச் பண்ணி மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி, அதனால வேதம் தெளிவாக போதனையே தேவையில்லைன்றது. அப்படின்னா என்னத்தை போதிக்க வேணாமா? எல்லாருக்குமே ஜென்ம சுவாபம் இருக்குது. அவங்கவுங்களுக்கு ஒரு சுவாபத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சரீரத்தில் நன்மை எது தீமை என்ற ஒரு அறிவும் இருக்குது சரீரத்தில், நம்முடைய வாழ்க்கையில். ஆகவே மனைவியானவர்களுடைய ரோல் என்னவா? நீ டீச் பண்ணாத, அவருக்கு என்ன செய்யணுமா? அவருக்கு டீச் பண்ணக்கூடாது, அவருக்கு போதனையே போதிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டம் தடையாக இருக்குது. ஆதாயம் பண்ண முடியல. சரி, நான் கேட்குறேன், போயிச்சிங்களே, ஏதாவது நடந்துச்சா? நடக்கலையே. நீங்கள் எவ்வளோ 1000 போயிச்சிங்களே, யோசிச்சு பாருங்கள். 1000 முறை போயிச்சிருக்கீங்க. காலையிலேருந்து போதனை, நைட் வரைக்கும் போதனை யோசிச்சு பாருங்களேன். போதிச்சு என்ன பண்ண முடியல? மாற்ற முடியலையே. சரி, 2வது என்ன பண்ணக்கூடாதான்? குற்றப்படுத்திடக்கூடாது. குடிகாரன் அதை நம்ம கணவரை குறித்த குடி பழக்கத்தை ஊர் ஃபுல்லாக சொல்லிடுறது. அது சொல்லக்கூடாது. அவர் குடிகாரன்னு சொல்லக்கூடாது. அவரை குற்றப்படுத்தக்கூடாது. அது குற்றப்படுத்த கொடுத்தப்ப என்ன ஆயிரும்? அவருக்கு அதிகமாக தான், சரி நான் பாவி தானே, நான் குடிகாரன் தான், நான் குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன்ட்டு போயிடும். அதை சொல்லி அவரை என்ன பண்ணிடக்கூடாது? காயப்படுத்துறதை நிறுத்த வேண்டும். குற்றஞ்சாட்டுகிற வேலை யார் பண்ணுற வேலை? பிசாசானுடைய வேலை. அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறான்? குற்றஞ்சாட்டுகிறவன் தாள தள்ளப்பட்டு போனான். வெளிப்படுத்தும் விஷயம் வாசிக்கிறோம். தாள தள்ளப்பட்டு போனான் யாரு? இரவும் பகலும் தேவனுக்கு முன்பதாக குற்றஞ்சாட்டுகிறவன், பரிசுத்தவான்களுக்கு விரோதம் குற்றஞ்சாட்டுகிறவன். சரி, நல்லா கவனிங்க. குற்றஞ்சாட்டுகிற வேலையும் அவர் போதிக்கிற வேலையும் முதல்ல நிறுத்திடணும். ஆனால் அவருக்கு கீழ்ப்படிந்திருந்து தேவ பக்தியுள்ளவர்களாக நீங்கள் இருந்து தேவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பதாக சாட்சியாக வாழும்படியாக தான் விசுவாசிகளாகிய மனைவி சகோதரிகளை கர்த்தர் அழைக்கிறார். அப்பொழுதுதான் ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். ரட்சிப்பின் திட்டம் நடக்க ஆரம்பிக்கும்.
நம்முடைய போதனையினால இல்லை, நம்முடைய உபதேசத்தை முதல்ல நிறுத்திட்டு, அவரை குற்றப்படுத்த நிறுத்திட்டு, தேவ பக்தி எப்போதும் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை என்ன பண்ணிருங்க, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வச்சுக்கிற அன்பை மட்டும் என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க. அதை தான் இந்த நடக்கையை மட்டும் வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க, நடந்து காட்டிக்கிட்டே இருங்க. நான் கிறிஸ்துவுடையவனாக இருக்கிறேன், ஆகவே கிறிஸ்துவை மாத்திரம் நான் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த தரிசனத்தை மட்டும் செயல்படுத்துங்க. ரெண்டாவது, ஜெபிக்கலாம். ஜெபமானது வல்லமை உள்ளது. ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் முதல்ல இந்த குடிப்பழக்கத்தை முதல்ல ஆவிக்குரியதாக பார்க்கணும். ஏன்னா பலவான முந்தி கட்டணும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அது மாம்சீகத்தோட போராட்டம் இல்லை, மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்லை. அடிச்சிருவோம், உதைப்போம், அல்லது நல்லா பேசிடுவோன்ற மாதிரி இல்லை. அது ஆவிக்குரிய நிலைமையில கொண்டு போயிடணும். அது ஒரு பிரச்சனையா முதல்ல பார்க்கணும். இவர் குடிகாரர், ஒரு பிரச்சனை, இவருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பாதிப்பு உண்டாகுது. முதல்ல அதனால தான் தண்ணீர் நிற்காத தொட்டியாக இருக்குதா, முதல்ல தண்ணீர் நிற்கிற அந்த தொட்டியை நம்ம அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். மனைவியோட அதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி, அப்போ கட்டுகிற அந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால நீங்கள் கணவரை ஆதாயப்படுத்துறதுக்கு முதல்ல கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கிறிஸ்துவை மாத்திரம் வெளிப்படுத்துங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிற முதல்ல அந்த குடிப்பழக்கத்தில் அவர் பிரச்சனை இருக்கிறான்னு உணர்ந்து கொள்ளுங்கள். அறுபாடு குடிப்பாருங்க, அறுபாடு சத்தமெல்லாம் படுப்பாருங்க அப்படின்னு சில பேர் விசுவாசி சொல்லுவாங்க. அவர் எந்த தொந்தரவு, அறுபாடு குடிச்சுக்கிடுவாரு, அறுபாடு படுத்துக்கிடுவாரு. இன்னும் அட்டாக் இருக்குது குடும்பத்தில். அதை நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருடன் சத்துருவை என்ன பண்ணுறீங்க, விட்டுட்டு வேலை பார்க்க அமைதியாகிடுறீங்க. அமைதியாக்குன்னு சொல்லலை, கர்த்தர் உங்களுக்கு சில உத்தரவாதம் கொடுக்குறாரு. நீங்கள் முதல்ல சாட்சியாக வாழ்ந்து காட்டணும்னு சொல்கிறாரு. அவர் எப்படி பேர் கேட்டால் எனக்கு என்ன, நான் பாட்டு வாழ்வேன்னு சொல்லக்கூடாது. நம்ம கிறிஸ்துவை மாத்திரம் வெளிப்படுத்தணும், அவரை கீழ்ப்படிந்திருக்கணும். இந்த காரியங்களை மனைவிமார்கள் செய்யணும். ரெண்டாவது, ஜெபம் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கணும். அதில் உபவாசம் வரும், உங்கள் கண்ணீர் வரும், உங்களுடைய வசனங்கள் வரும். உபவாச நாளை நியமித்துக்கணும். ஏன்னா கணவன் மனைவி ஒரே சரீரம். மற்ற எல்லாரும் ஜெபிக்கிற காட்டிலும் கணவருக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையாக இருக்கும். அவர் தனிமையாக இருந்தார், குடி இல்லாத நேரத்தில் அவர் கையை பிடிச்சி கூட ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நிச்சயம் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணிங்களா? ஆமாம், நான் ஜெபம் பண்ணால் என் மேலே எரிஞ்சு விழுவார். செய்யாதீங்க ஜெபத்தை. நீங்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்கள. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க ஜெபம் ஆவியானவங்களை சும்மா விட மாட்டார், ஜெபிக்க வைப்பார். கையை பிடிச்சி ஜெபம் பண்ண வைப்பார். முதல்ல அது பிரச்சனைன்றதை நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஆமாம், குடும்பத்தில் அந்த வெடிப்புள்ள தொட்டியை நம்ம சரி பண்ணணும். அதில் அடைச்சிடணும். அப்போ தான் தண்ணி நிற்கும். ஏனென்றால் ஒரு கணவர் குடிப்பழக்கத்தில் இருக்கும்போது பல பிரச்சனைகள் வரும் இல்லையா, பல லாஸ், சமாதானம் இருக்காது வீட்டில். குடும்பத்தில் தாய் தகப்பனை பார்த்தா பிள்ளைகள் வளருவாங்க. தகப்பனே குடிகாரன்ற போது அப்படி நினைக்கும் போது பிள்ளைகளுக்கு அது கற்பக்கணிகளுக்கு ஒரு பாதிப்பு. ரெண்டாவது, என்னை அறைந்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அடித்தார்கள் எனக்கு சொரணை இல்லைன்னு சொல்கிறபடி அந்த மாதிரி ஒரு மயக்கத்தில் இருக்கும் பொழுது பண விஷயங்கள் இல்லாத வழி மாறுவதற்கான வேசிகளிடத்தில் ஆசி அழித்து போட்டவன் என்று சொல்லப்படுகிறது. பணங்கள் மாறுவதற்கும் ஆசிகள் அழிந்து போவதற்கும் குடிப்பழக்கம் ஒரு பெரிய தகராறாயிரும். சத்துருடைய வஞ்சனை அது. குடும்பத்துக்குள்ள குடிப்பழக்கத்தை கொண்டு வந்து குடும்பத்தை அழிக்கணும்னு தான் சத்துருடைய திட்டம். அதை முதல்ல விசுவாசிகள் மனைவிமார்கள் புரிந்து கொள்ளணும். அது மாதிரி சொத்து சுகமெல்லாம் அழிந்து போவதற்கு சத்துருடைய பயன்படுத்த ஒரு ஆயுதம் அந்த குடிப்பழக்கம். அதனாலே குடிச்சே கெடுத்துட்டான்ப்பா, அழிச்சிட்டான்ப்பா சொல்கிறாங்களா இல்லையா? எத்தனை இடத்துல பார்க்குறோம், கேள்விப்படுறோம். குடிச்சியே ஆஸ்தி போச்சு, அந்தஸ்து போச்சுன்ற. ஸோ இதை கேள்வி தேவ ஜனமே, நீ ஜெபம் என்ற ஆயுதத்தை சில உத்தரவாதத்தை நீங்கள் எடுக்கணும். விசுவாசிகளாகிய மனைவிமார்கள் கணவனை ஆதாயம் பண்ணுவதற்கு சில ஆயுதங்கள். ஒன்று அது ஜெபம்ன்ற உபவாசம், பரிசுத்த உபவாசனாலே நியமிங்கள். யோவேலில் வாசிக்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக உபவாச ஜெபம் வராது. நினச்ச நேரம்லாம் உபவாசம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம நாட்டில் நியமிக்க 7 நாள் உபவாசம். ஆண்டவரே, என் கணவருக்காக ஒரு நேரம் மட்டும் நான் சாப்பிட்டு நான் ஜெபத்தில் உட்காந்துருக்கிறேன், அல்லது 7 நாள் சாப்பிடாம ஜெபம் பண்ணி கொண்டுக்கிறேன், 3 நாள் உபவாசம் பண்ணி என் கணவருக்காக இருக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். கணவர் ரட்சிப்புக்காக ஜெபமும் உபவாசமும் கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். காத்திருந்தா சந்திப்பார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் சந்திக்காம நாம் ஜீவன தேவனை ஆராதிக்கிறோம் அல்லவா? உபவாச நாள் உங்களுக்கு கமிட்மெண்ட் வைக்க வரமாட்டேது. மனசு விட்டு போயிடுச்சு. அதை நான் ஏற்றுக்கிறேன். போராடி சோர்ந்து வறண்ட நிலம் போல இருக்கிறேனே, இனியா அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கவலைப்படலாம். ஆனாலும் விசுவாசியே, தேவப்பிள்ளையே,
நாம் வேறு யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் அல்லவா இருக்குது. ஆகவே ஆண்டவர்கிட்ட இன்னும் சகாயம் சோர்ந்து போகாமல் தேடுவோம். ஆகவே ரெண்டாவது, நீங்கள் ஜெபமும் உபவாசத்தையும் நீங்கள் நம்ம கையில் எடுக்கலாம். அது ஸ்பிரிச்சுவல் அட்டாக்னு சொல்லலாம். அந்த பலவான முந்தி கட்டுறலாம் ஜெபத்துலேயும் உபவாசத்துலேயும். ஸோ அந்த மாதிரி நாட்களில் ஏதோ ஒரு இடம் தொடங்கினேன்ற வைக்காதீங்க, வழக்கமாக வச்சுக்கோங்க. கணவருக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப நாட்களை வழக்கமாக வைங்க. வாரத்தில் 2 நாள் கணவருக்காக நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், கண்ணீர் விடுறேன், என் கணவரை ரட்சித்து கொடுமான்னு ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட சண்டை போடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு எப்படி யாக்கோபு போராடி ஜெபித்தது போல போராடி ஜெபம் பண்ணுங்க. ஆகவே அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் தனிமையாக அவர் வேலை குடிச்சிருக்கிற போது நீங்கள் எந்த எஃபெக்டும் பண்ணக்கூடாது. அவர் குடிச்சிட்டாரு அப்படின் போது அந்த நேரத்தில் அவர் போதையில் இருக்கும்போது அவருக்கு ஒரு இதே தெரியாது, நிதானமே தெரியாது. அந்த நேரத்தில் போயிட்டு சத்தியத்தை சொல்ல போகிறேன், அதை பண்ண போகிறேன், அவருக்காக ஜெபிக்க போகிறேன், அதெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் அவரை ரிலீஸ் பண்ணுங்க. ஆனால் அவர் நல்ல நிலைமையில் இருக்கும்போது அந்த நேரம் குடிக்காத நேரத்தில் அவருக்காக ஜெபிக்க போங்க. அந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனைகள், பல காரியங்கள், குடியினால் வருகிற பாதிப்புகளை என்ன பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி போதிக்க வேணாம், எடுத்து காட்டுறது தப்பு இல்லை. அது ஒரு மைல்டாக, அது போதனை மாதிரி இருக்கக்கூடாது, அது அதிகாரமாக இருக்கக்கூடாது, அன்பினால் இருக்கலாம். ஸோ அதையும் அவர் கேட்கலன்னா விட்டுருங்க. மற்றபடி நம்ம ஆவிக்குரிய முறையில் தான் போராட வேண்டியிருக்கு. 3வது நிபந்தனை, குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்பு செலுத்து. அவர் மேலே அன்பு செலுத்து, நிபந்தனையற்ற அன்பு. அவர் மேலே வெறுப்பை காட்டாமல் அவர் மேலே எப்போதும் அன்பை காட்டுங்க. தேவ அன்புனால் நிரம்பிடுங்க. நீங்கள் தேவ ஆவியின் அன்பு நிரம்பினா தான் அதை கொடுக்க முடியும். எனக்கு தெரியும், விசுவாசிகள் தேவ பிரசன்னத்தின் தேவ அன்பில் நிறைஞ்சிருந்தால் தான் அதை கொடுக்க முடியும். உங்களுக்கு ஒன்று தேவையில்லை, நீங்கள் வாங்கிக்கோங்க ஆண்டவர்கிட்ட. முதல்ல நீங்கள் ஆயத்தம் ஆயிருங்க, நீங்கள் அக்கினியாக வந்துடுங்க, நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்புங்க, நீங்கள் தேவ பிரசன்னத்தில். அதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு? அதை கணவன்கிட்ட காட்டுவதற்காக, அன்பை காட்டுவதற்காக. ஆகவே இந்த மாதிரியான சில காரியங்களை ஒழுங்குபடுத்த ஆரம்பிங்க. ஆகவே நீங்கள் 3வது நிபந்தனையற்ற அன்பை காட்டுங்க. முதல்ல நான் சொன்னேன், உபதேசத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. உபதேசிக்கிற டீச் பண்ணனா அந்த போதனை இந்த போதனைன்றதை நிப்பாட்டுங்க. 2வது ஜெபம் உபவாசம் நல்ல வாக்கு தத்தங்கள் இவைகளை குறித்த ஒரு தரிசனத்தோடு என்ன பண்ணுங்க, கையில் எடுங்க, அந்த எல்லைக்குள்ளே போங்க. 3வது நிபந்தனையற்ற அன்பை, அன்கண்டிஷனல் லவ். அவர் மேலே அன்பை உண்மையாக காட்டு. உண்மையான கிறிஸ்துவின் அன்பை உங்களுக்குள்ளேருந்து அப்படி கடந்து வரும்படியாக, ஏதோ ஒரு மாய்மாலமான அன்பு இல்லாதபடி, வெறுப்பான அன்பு இல்லாதபடி உண்மையான அன்பை காட்டுங்க. அது அவர்களுக்கு நிச்சய பலனை தரும். அவர்கிட்ட குடிச்சிருக்கும் போது எந்த காரியம் செய்யாதீங்க. குடி இல்லாத நேரத்தில் தெளிந்த புத்தியாக இருக்கும் பொழுது உங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, எல்லைகளை வகுத்துரும். அப்படின்னா என்னதான், குடி ரொம்ப மிஞ்சி போகுதா, அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவருக்கு குடிக்கிறதுக்கு பணத்தை கொடுக்கறத நிறுத்தலாம். இது அன்புனால தான், அவர் மேலே அன்பாக இருக்கிறேன் அதனால் பணத்தை நல்லா அள்ளி கொடுக்குறேன், குடிச்சிக்கோன்னு அப்படி கிடையாது. நம்ம அன்பு இருக்கிறதுனால அவருக்கு நம்ம என்ன பண்ண, ஒரு தவறுகளை ஊக்கப்படுத்தக்கூடாது. அவர் செய்கிற மிஸ்டேக்ஸை குடியை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, அதை ஊக்கப்படுத்தக்கூடாது. நீங்கள் என்ன குடிங்க, அவங்க மேலே அன்பாக இருக்குது, நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் ஏற்றுக்குவேன், நான் எல்லாம் அப்படின்ற மாதிரி விதத்தில் பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறதும், அந்த மாதிரி அவர் செய்கிற தப்பெல்லாம் அப்படியே மறைச்சிக்கிறது கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த விளைவுகளை உணர அனுமதிக்கணும். நீ குடிச்சு வரனால பிரச்சனை என்னன்றதை உணர வைக்கிறதுக்கு தான் அந்த ஒரு எல்லைகள் வைக்கணும். அது மிஞ்சி போய் கொலவெறி அந்த மாதிரி போகும்பொழுது நம்ம அது ஒரு புத்தியில் சரியாக நீங்கள் என்ன பண்ணணும், பிள்ளைகளை பாதிக்குது, ரொம்ப பிள்ளைகளே வெட்டுற மாதிரி போயிட்டார், அடிக்கிற மாதிரி போயிட்டார், ஒரு மாதிரியாக போயிட்டார் அப்படின்போது அந்த நேரத்தில் ஆண்டு ஆவியான் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு ஒரு ஞானத்தை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அதுக்கு ஒரு எல்லைகள் வச்சுக்கணும். ஏன்னா எல்லை மீறி போகும் பொழுது அது எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு மிருகத்திட்ட மாட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், ஆட்டுக்குட்டியை தப்பு வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? அதுபோல் பிள்ளைகள் மேலேயே அதிகமான ஒரு பெரிய ஒரு வரம்பு மீறின செயல்கள் நடக்குது, ஒரு லிமிட்டுக்கு மேலே போகுதுன்ற போது அப்போ புத்தியில் ஸ்ரீ ஒரு கவனமாக இருக்கணும். பணம் ரொம்ப அழியுது, சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கும்போது இருக்கிறதையா என்ன பண்ணணும், காப்பாற்றுவதற்கு ஞானத்தில் வரணும். அந்த இடத்துல ஒரு விவேகம் வேணும். ஐயோ பிள்ளைகளுக்கு இவர் சொத்தை குடிச்சு அழிச்சிடுறாரே, நாளைக்கு பிள்ளைகளை நடுரோட்டில் விட்டுருவாரேன்ற ஒரு எண்ணம் வரணும். அந்த நேரத்தில் ஒரு கவனம் இருக்கணும். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு எல்லைகளை தீர்மானித்து பவுண்டரிகளை வைத்து தேவ திட்டத்தை நம்ம வெளிப்படுத்தணும்.
இன்னொன்று, நீங்களே போராடி நான் தவிச்சு போனேன்ற மாதிரி நிலைமை இருக்கும்போது இவருடைய குடிப்பழக்கத்தை பெருசாக ஊர் ஃபுல்லாக சொல்லாத அளவுக்கு. ஆனால் நீங்கள் சபையில் நாட்டப்பட்ட விசுவாசியாக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா சபை தான் உங்களை புலப்படுது. அப்போ அங்கே ஊழியக்காரர்களை வச்சு என்ன பண்ணலாம், அவரை வச்சு கொண்டு வந்து அவர் மூலமாக அந்த வீட்டில் என்ன பண்ணலாம், ஜெபிக்கிறதோ, அவருக்காக ஜெபத்தில் கொண்டு வரதோ, மற்ற விசுவாசிகளுடைய ஜெப உதவிகளை என்ன பண்ணலாம், கேட்கலாம். அது தப்பு இல்லை. ஆனால் அதுவே ஒரு பெரிய குற்றமாக, அது நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையே ஊர் ஃபுல்லாக சொல்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ அந்த நோக்கம் என்ன, ஜெபிக்கிறதுக்கு அது அந்த ஒரு எண்ணங்கள், ஒரே ஆவினால, ஒரே சிந்தனையில் அதை என்ன பண்ணலாம், நீங்கள் செயல்படுத்தலாம். எல்லாத்துக்கும் மேலே நம்பிக்கையை நம்ம 6வது பாயிண்ட் நான் சொல்கிறேன், நம்பிக்கை என்ன பண்ணணும், இழக்கக்கூடாது. நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இழக்கக்கூடாது. கலாத்தியர் 6:9 சொல்கிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம், நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய காரியம். அது உங்களுடைய பங்கு என்ன அப்படின்னா, நீங்கள் விதைக்கிறீங்க, தண்ணீர் பாய்க்கிறீங்க, அறுவடை செய்கிற அந்த ரிசல்ட்டை தருது கர்த்தர் தான். அப்போலோ நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா விளைய செய்தது தேவன். அப்போ விளைச்சல்னு தேவன் கையில் இருக்கு. நீங்கள் அன்பு மற்றும் ஜெபம் இதை மட்டும்தான் நீங்கள் விதைக்க முடியும். அவருக்கு மேலே அன்பு செலுத்துறதும், அவருக்காக ஜெபிக்கிறதும், அவர் அந்த ஜெபம்ன்ற ஆயுதத்திலே எல்லாம் வந்துடும். அந்த உபவாசம், அந்நிய பாஷை, அபிஷேகம், அக்கினி, பிசாசுடைய ஆவிக்குரிய போராட்டம், சத்துருடைய அந்த கிரியெல்லாம் கட்டி ஜெபிக்கிறது, குடிவெறி ஆவியை எதிர்த்து அடித்து ஜெபிக்கிறது, நல்லா மன்றாடி ஜெபிக்கிறது, ஊக்கமாக ஜெபிக்கிறது, ஆவிக்குள்ளே போய் அடித்து ஜெபிக்கிறது, அவர் பேக்ரவுண்டை க்ளீன் பண்ணி ஜெபிக்கிறது, சாப கட்டுகளை உடை நிறைய வந்துடும் அந்த ஜெபன்றதுலே. இன்றைக்கி அந்த நிலமில் தான் நான் விசுவாசிக்க நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு பாரம்பரிய சபைக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து உங்களை என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் நீங்கள் விசுவாசியோ எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் சரி, வேதத்தின்படி நான் சொல்லி, மாம்சமான யாவருமே ஆவியே ஊற்றுவேன், இது எல்லாருக்கும் போகும். நீ சிஎஸ்ஐயாக இருந்தாலும், ஆர்சியாக இருந்தாலும், பெந்தேகோஸ்தாக இருந்தாலும், சிபிஎம்மாக இருந்தாலும், டிபிஎம்மாக இருந்தாலும், செவன்த் டேயாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுவேன். அந்த வார்த்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம், யூதேயாவும், சமாரியா, பூமி கடைசி வரையும் எனக்கு சாட்சிகள். அப்போ ஆவியை பெற்றுக்கொள்ளணும். விசுவாசிகளுக்கு அடிப்படையாக அவங்க எந்த டினாமினேஷன் இருந்தாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு தான் அது ஆவிக்குரிய முறையில் அந்த பிரச்சனையை என்ன பண்ணணும், கொண்டு வந்து ஜெப வாழ்க்கையை கொண்டு வந்து நாம் ஜெபத்திலே அந்த கட்டுகளை முறித்து ஜெபிக்க வேண்டும். ஸோ அது நன்மை செய்கிறது. அந்த காரியங்களை தொடர்ந்து செய்யணும், விடாமல், சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, செய்துக்கிட்டே இருங்க. கடைசியாக 7வது பாயிண்ட்டு, மருத்துவ உதவி தேவைப்படும். இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை ஆகும். நான் என்ன சொல்கிறேன், நேரடியாக டாக்டர்கிட்ட போகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள்லாம் செய்யுங்க. அடிப்படையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நடக்கிறது தேவனுக்கு பிரியமாக, அவருக்கு பிரியமாக நடக்கிறீங்களா, கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்களா, அன்பு காட்டி நடக்கிறீங்களா அப்படின்ற பாருங்கள். இந்த ஜெபம்ன்ற உபவாச நாட்கள்லாம் நியமித்து ஜெபம் பண்ணி இந்த காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சில காரியங்களை நீங்கள் செஞ்சுட்டு கடைசியாக ஒரு பகுதி என்ன பண்ணலாம், மருத்துவ ஒரு கவுன்சிலிங், என்ன சொல்லுது, குடி பழக்கத்துலேருந்து விடுதலையாக இருக்குது. சில கவுன்சிலிங்ஸ் என்ன பண்ணலாம், 7வது ட்ரை பண்ணலாம். அது ரொம்ப ரேர் தான். ஏன்னா பைபிள் சொல்லப்படுகிறது, வேத வசனத்தின்படி நான் சொல்கிறேன், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ஆவியானவர் நமக்கு டைரக்ட் பண்ணணும். ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். ரொம்ப ஜோமனி பார்க்கும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது சில ஞானத்தை கொடுப்பார், சில டாக்டர்ஸை அறிமுகப்படுத்துவார், சில டைரெக்ஷனை கொடுப்பார், இந்த மருந்துகளை காட்டலாம் சில நேரத்தில். இதன் மூலமாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு இந்த மருந்துகளை என்ன பண்ணுங்க போட்டு அவர் எடுக்க வைங்க. அதில் கூட என்ன பண்ண டெலிவரன்ஸு நடக்கலாம். ஸோ ஆகவே இந்த 7 பாயிண்ட்டை நான் சொல்றதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் நானும் தேவ பிரசன்னத்தில் தேவனுக்குள் வளரும் பொழுது குடும்பங்களை குறித்து ஒரு அக்கறை இருக்கு. குடும்பத்தில் ரட்சிப்பு திட்டத்தை நிச்சயமாக எல்லாரும் உங்கள் பிள்ளைகள், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் பேழைக்குள் வந்துடணும். நீங்கள் கட்டுகிற அது இந்த பேழையை தான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஆலோசனையாக சொல்கிறோம். நீங்கள் ஒரு பேழையை உண்டாக்குங்க. இது வரைக்கும் ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்களா, குடியாக இருக்கான அவர் வாட் இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவரோட போராடி தோற்று போய் மனம் சலிச்சு போய் உட்காந்துருக்கீங்களா, அவர் ரட்சிப்பு திட்டத்துக்குள்ளே வரலைன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த டைரெக்ஷனில் வாங்க. டீச் பண்ணுறது நிப்பாட்டிங்க. முதல்ல டீச் பண்ணக்கூடாது, அவர்களுக்கு போதிக்கிறத
நிப்பாட்டிட்டு அவர் கீழ்ப்படிந்திருந்து அவருக்கு உங்களை கிறிஸ்துக்குள்ளே உங்களை வெளிப்படுத்துங்க. ரெண்டாவது, ஜெபம் என்ற ஆயுதத்தை என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபம், அந்நிய பாஷை, அபிஷேகம், உபவாச ஜெபம், கட்டுகள் முறிக்கிறது, சாப கட்டுகள். சில பேர் இந்த சாபமாக இருக்கலாம், அவங்க அப்பா குடிச்சிருப்பார், அவங்க தாத்தா குடிச்சிருப்பார், அப்படியே அந்த பழக்கம் அவர் மேலே வந்திருக்கலாம். அதெல்லாம் முறித்து கூட ஜெபிக்கலாம். இல்லைன்னா சில மாந்திரிக கட்டுகள் இருக்கலாம், மதுபானத்தில் வசியம் பண்ணி மருந்து கொடுத்து அந்த கட்டுகளை போட்டு கணவரை என்ன பண்ணுறது, உங்கள் கணவரை சில காரியங்கள்லேருந்து பிரித்து வைக்கிறது, குடும்பத்துலேருந்து பிரிக்கிறது, சொத்து சுகத்தை பறிக்கிறதுக்கு பல காரியங்களில் மந்திரம் செய்கிறாங்க, பல காரியங்களில். ஸோ அதில் கூட அவர் என்ன அந்த குடிவெறி ஆவி அவரை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம். அதுக்கு அந்த உபவாச ஜபந்தான் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய அன்பை என்ன பண்ணுங்கள், எப்போதும் காட்டிக்கிட்டே இருங்க. அவரை குற்றப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நீ குடிகாரன்னு சொல்லிடாதீங்க, ரோட்டில் போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, எங்கேயும் சொல்லாதீங்க. ஸோ அவர் மேலே அன்பை தான் காட்டிக்கிட்டே இருங்க கடைசி வரைக்கும், சரிங்களா? அப்போது அது நிச்சயமாக அதுக்கெலாம் பலன் இருக்குது. நீங்கள் அன்பை காட்டி அவரை வெறுப்பு பேச்சு இல்லாதபடி, முக்கியமாக அவர் குடியில் இருக்கும்போது பேசாதீங்க. அவர் குடிச்சிருக்கும்போது எந்த நல்லது கெட்ட எதுவுமே பேசாதீங்க. அவர் தனித்து இருக்கும்போது பேசுங்க, அவர் தெளிவாக இருக்கும்போது பேசுங்க. அந்த நேரத்தில் குற்றத்தை எடுத்து காட்டுங்க, அது உணர்வார். அது மாத்திரமல்ல, எல்லைகளை வச்சுக்கணும். ஒரு லிமிட்டு, ரொம்ப குடிக்கிறாருன்றதுக்காக எல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. பிள்ளைகளுக்கு பாதிப்பாகி, சொத்து சுகங்களுக்கு பாதிப்பாகி, கடைசியில் அது பெரிய இதில் போய் நம்ம, ஏன்னா புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடு இடிஞ்சிக்கிட்டே வருதா, மேக்ஸ் ஒரு தண்ணி அப்படியே உள்ளே அடித்து வந்துக்கிட்டே இருக்குதா, தடுக்க பார்ப்பாங்க, தடுப்பணைகளை கட்டுவாங்க இல்லையா? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆற்று வெள்ளம் வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, வந்துட்டு இருக்குனாலும் இல்லை வீடு ஒழுகுதுனாலும் ஓட்டையை என்ன பண்ணுவாங்க, அடைப்பாங்க. அதுதான் புத்தியுள்ள ஸ்திரீ. ஸோ அதுக்காக சில எல்லைகளை வகுத்து, அது பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ பெரிய சமுதாயத்துக்கோ ஆகாத அளவுக்கு என்ன பண்ணுங்க, அதை ஒரு லெவல் வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஞானத்தை தருவார். ஸோ 5வது, சபையின் ஊழியக்காரர்களை வைத்து சபை மூலமாக இந்த அந்த கணவருக்காக நம்ம ஜெபிக்க வைங்க. வீட்டில் ஜெப கூட்டங்க வைங்க. கணவர் கர்த்தருக்குள்ளே வழி நடத்துவதற்கான சில காரியங்களை ஏற்படுத்தி கொடுங்க. ஒருவேளை அது அவர் பிடிக்காது, சுத்தமாக சபைக்கு வரமாட்டார், போதகரை வெறுப்பார், நல்ல அந்த மாதிரி இதாக இருந்தாங்கன்னா அதை ப்ரெஷர் பண்ணிடுறாங்க. அதையும் குற்றமாக காட்டாதீங்க, ஜஸ்ட் ஓகே விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் அப்புறம் ஒரு நாள் நீங்கள் நம்பிக்கை இழக்கவே கூடாது. விசுவாசியே, சகோதரியே, நீ என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் நீ உன்னுடைய பிரயாசத்தை விட்டுறக்கூடாது, இந்த ஜெபத்தை விட்டுறக்கூடாது, உன் அன்பை விட்டுறக்கூடாது, வெறுத்துறக்கூடாது, மனசு விட்டு போச்சுன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் வசனம் சொல்கிற கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் கடைசி வரைக்கும் நன்மை செஞ்சு, எப்படினாலும் விதைச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம், தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம், விளைச்சல் வர வரைக்கும் நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. நிச்சயமாக அதை செய்வார். கடைசி 7வது பாயிண்ட்டு, மெடிக்கல் சப்போர்ட்டை நம்ம நாடலாம். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விசேஷமாக கணவர்னால பாதிப்பு, மனைவி படுகிற வேதனைகள், ஆண்டவரே ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பூர்ண விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த 7 காரியங்களை தியானித்து ஆண்டவரே, இதன் மூலமாக ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை செய்யும்படியாக, அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாமாகும் சொல்லிக்கிறபடி நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும். நல்ல சாட்சிகளை கேள்விப்பட உதவி செய்யுங்க. இந்த சத்தியமானது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க உதவி செய்யுங்க. கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய ஜனத்தை நீ தேற்றுவீராக. குட்டி பழக்கத்தோ மாட்டிக்கிட்டு அந்த கணவரோடு போராடி ஆண்டவரே, மனசு விட்ட நம்முடைய பிள்ளைகளை நீ தைரியப்படுத்தி திடப்படுத்தி, இன்னும் உன் தேவனாக்கத்தை நான் உன்னோடு வந்திருக்கிறேன், நான் உனக்காக யாவையும் செய்து விடுவேன், யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கையை பிடித்து நடத்துங்க ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, sister. Praise the Lord.